புனித லொயோலா இன்னாசியார். இவர் ஸ்பெயின் நாட்டில் 1491 பிறந்தார். ஒரு போர் வீரராக இருந்து ஆன்மீக மாற்றம் பெற்று இயேசு சபையை நிறுவினார். இனிகோ என்று அழைக்கப்பட்ட இவர் ஸ்பெயினின் லொயோலா கோட்டையில் ஒரு பிரபு குடும்பத்தில் 13வது குழந்தையாக பிறந்தார். போரில் கடுமையாக காயமடைந்தபோது அவரது வாழ்க்கை முற்றிலும் மாறியது. இயேசுவின் வாழ்க்கையையும் புனிதர்களின் வாழ்க்கையையும் வாசித்தார். அந்த வாசிப்பு அவரது மனதை மாற்றி இறைவனுக்காக வாழ வேண்டும் என்ற உறுதியை அவருக்கு அளித்தது. இவற்றின் வழியாக நமக்கு உணர்த்துவது, வாழ்வில் ஏற்படும் சோதனை, துன்பம் இவற்றை இறைவனின் அழைப்பாக மாற்றலாம் என்பதே. தோல்வி, நோய், காயங்கள், விரக்தி இவற்றால் மனம் தளராமல் அவற்றின் வழியாக இறைவனின் திட்டத்தை அறிய முயல வேண்டும். இவர் தம் வாழ்வில் ஒவ்வொரு செயலையும் இறைவனின் அதிமிக மகிமைக்காக செய்யுங்கள் என்று வாழ்ந்தார். படிப்பிலும், பணியிலும், குடும்ப வாழ்விலும், பிறருக்கு செய்யும் உதவியிலும் இறைவனை மையப்படுத்த வேண்டும் என்பதே இவரது வாழ்க்கையின் மையமாக இருந்தது. நாமும் தினமும் சில நிமிடங்கள் இறை பிரசன்னத்தில் அமைதியாக இருந்து, ஆண்டவரே, இன்று நான் என்ன செய்ய வேண்டும், உமது திருவுளம் என்ன என்று கேட்போம். இறைவன் நம் வாழ்வை நலப்படுத்தட்டும். இறைவா, புனித லொயோலா இன்னாசியார் போல உம்மை எல்லாவற்றிற்கும் மேலாக நேசிக்கும் இதயத்தை எங்களுக்கு தாரும். நல்லதை தேர்ந்தெடுக்கும் ஞானத்தையும் உமது திருவுளத்தை உணர்ந்து அதன்படி வாழும் மனதையும் எங்களுக்கு அருளும். எங்கள் படிப்பு, பணி, பதவி, குடும்பம், சேவை மனப்பான்மை அனைத்தும் உமது அதிமிக மகிமைக்காக அமைய அருள் புரியும். சோதனை நேரத்தில் உம்மில் நம்பிக்கை கொண்டு உறுதியுடன் வாழ வரம் தாரும். இவ்வுலகில் பிறருக்கு ஒளியாக வாழ எங்களுக்கு வலிமையையும் இறை அருளும் தாரும். ஆமீன்.